நீர் பேசும், நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. இந்த 3ஆம் நாளில் கூட நாம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32, 33 நாம் பார்க்க போகிறோம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். வேதாகமத்தில் ஆண்டவர் பல வகையிலே தம்முடைய வருகை குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லா நிலைகளிலும் இருக்கு. அதாவது சொல்ல வேண்டும் என்று சொல்ல, வானியல் ரீதியாக, பூலோக ரீதியாக, அப்புறம் பூமியில் உள்ளதான அடையாளங்கள், வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அவைகளில் அடையாளங்கள், சமுத்திரத்தின் மச்சத்தில் அடையாளங்கள், இப்படி எல்லாத்திலும் இருக்கு. அதாவது வானத்திலிருந்து பாதாளம் வரைக்கும் எல்லாத்துலேயும் அடையாளம் கொடுத்துருக்கிறார் இயேசுடைய வருகையை பற்றி. எதுக்காக அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை பார்த்தாவது நாம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஏன்னா இயேசுடைய வருகை எப்படி இயேசுடைய முதலாம் வருகை சரித்திரத்தை 2ஆக பிரிச்சிச்சோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இப்போ சபை காலத்தை 2ஆக பிரிக்க போகிறது. அதாவது இதோட சபை காலம் என்ன செய்ய போகுது, முடிவுக்கு வரப்போகிறது. அடுத்து உபத்திரவ காலத்துக்குள்ளே உலகம் போய்விடும். அதற்கு பிறகு அர்மேகதான் யுத்தம், நியாய தீர்ப்பு, 1000 வருஷ அரசாட்சி, அப்படி போயிடும். சபை காலத்தினுடைய முடிவு அதோட வந்துடும். அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த சபை காலத்துக்கு 2000 வருஷம் கொடுத்துருக்கிறார். ஏறக்குறைய 2000 வருஷமாக நாம் இருக்கிறோம். இந்த 2000 வருஷம் லாங் பீரியட் கொடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பா இது ரொம்ப ப்ரீஷியஸான டைம்னு அர்த்தம். அதனாலதான் இது நம்ம கிருபையின் காலம்னு சொல்றோம், கிரேஸ் பீரியட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த வருகையை ஒருத்தர் கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புறார். அதனாலதான் அநேகருக்கு இதை எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு பல ஃபீல்ட்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எல்லா வகையிலும் எல்லா நாடுகளிலும் அறிவிக்கப்படுகிறது. அப்படி சொல்றதுல ஒரு வகை என்னன்னு கேட்டா ஓமை. ஓமை மூலமாக தம்முடைய வருகையை கர்த்தர் என்ன செய்யறாராம், அறிவிக்கிறார். ஓமை என்பது நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். ஓமை என்பது ஒரு கடினமான விஷயத்தை புரிய வைப்பதற்கு நாம் ஒரு லகுவான விஷயத்தை என்ன செய்வோம், கையாளுவோம். ஒரு விஷயம் புரியாதது, கன்ஃபியூஷனா இருக்குன்னா அதை புரிய வைக்கிறதுக்கு அது மாதிரி அப்படின்னு நம்ம அந்த மாதிரி, போல, போன்ற அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஓமை. ஆனா பொதுவா வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஓமை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9-10. ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். நல்லா கவனிங்க. பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ. அப்போ பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்பதுதான் ஓமை. ஒரு ஓமையை ஆண்டவர் பேசுறாருன்னா அதுல என்ன இருக்குன்னு அர்த்தம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஓமை ஆண்டவர் யாருக்காவது ஓமையா இடைபெறாரு, ஓமையா பேசுறாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கு, பரலோக ராஜ்யத்தினோட ரகசியம். ஆனால் அந்த ரகசியம் யாருக்கு வெளியரங்கமாக்கப்படுறமோ அவங்ககிட்ட தான் வெளியரங்கமா பேசுவார். யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவங்ககிட்ட ஓமையா பேசுவார், பொதுவா பேசிடுவார். நம்ம ஆண்டவரை மாதிரி ரொம்ப பேசுறதுல ஞானமுள்ள ஒரு தேவன் உலகத்திலே வேற யாருமே இருக்க முடியாது. ஒரே வார்த்தைய 1000 பேருக்கு 1000 விதமா பேசுவார். அப்படிப்பட்டதான ஒரு தேவன். அப்ப அந்த ஓமையை ஆண்டவர் சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு ரகசியம் இருக்கிறது. பைபிள்ல மட்டுமே ஏறக்குறைய ஒரு 40 ஓமை இருக்கு. இந்த ஓமைகளை மட்டும் நீங்க தனியா படிச்சீங்கனாலே அது ஒரு சப்ஜெக்ட், அது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி ஒரு தனி சப்ஜெக்டாக இருக்கும். ஓமையை எடுத்து போதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அத்திமரத்தில என்ன இருக்குது, ஒரு ஓமைனா பரலோகத்தினுடைய ரகசியம் இருக்கிறது. இப்ப நம்ம அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது? வேதாகமத்துல 3 முக்கியமான மரங்களை கர்த்தர் கையாளுவார். ஒன்று அத்திமரம், இன்னொன்று திராட்சை செடி, இன்னொன்று ஒலிவ மரம். இது 3ம் கர்த்தர் அதிகமாக கையாளக்கூடியதான காரியங்கள். அதுல திராட்சை செடி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 5:2 வாசிங்க. 5:7 வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம். அப்ப திராட்சை தோட்டங்கிறது எதை குறிக்கிறது? இஸ்ரவேலின் வம்சம், இஸ்ரவேலுடைய வம்ச வரலாறு, ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மனிதர்களை பற்றி, அவங்களுடைய வம்சத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒலிவ மரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 11:4 வாசிங்க.
யாரை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஊழியக்காரர்கள், இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய காரியங்கள். இன்னும் கொஞ்சம் தெளிவா நீங்க வாசிக்கணும்னா சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. சகரியா 4:11 வாசிங்க. என்னவென்று கேட்டேன். 14வது வசனம். இது யாரை குறிக்கிறதா? இஸ்ரவேலுடைய 2 சாட்சிகள், 2 அபிஷேகம் பெற்றவர்கள். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய காரியங்களை குறிக்கும். ஒலிவ பழம் என்பது, ஒலிவ எண்ணெய் என்பது ஆசாரிப்பு கூடாரத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. அந்த இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபை சொல்றது தான் ஒலிவ மரம். சரி, அத்திமரம் என்பது என்ன குறிக்கிறது? அதான் நம்ம இன்னைக்கு பாடம். அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 24:5 வாசிங்க. யூதர்கள் அத்தி பழம் என்றால் அவர்கள் வந்த இடம் தான், அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அது அத்தி மரம். ஏன்னா அத்தி மரத்துல இருந்தா என்ன வரும்? அத்தி பழம் வரும். இந்தியாவில இருந்து இந்தியர்கள் வருவாங்க, அமெரிக்கால இருந்து அமெரிக்கர்கள் வருவாங்க. அப்ப யூதர்கள் எங்க இருந்து வருவாங்க? இஸ்ரவேல் தேசத்துல இருந்து வருவாங்க. அதாவது அத்தி மரம் என்பது எதை குறிக்கிறது? இஸ்ரவேலுடைய தேசத்தை குறிக்கிறது. திராட்சை செடி என்பது இஸ்ரவேலுடைய வம்சம், அந்த யூதருடைய வம்சத்தை குறிக்கும். ஒலிவ மரம் என்பது இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய காரியங்கள், அதாவது ஊழியக்காரர்களை குறிக்கும். அத்திமரம் என்பது இஸ்ரவேலுடைய தேசத்தை குறிக்கும். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அதில் ராஜா தோன்றி வரும் பொழுது என்னது? அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இதை சொல்லும் போது இஸ்ரவேல் தேசம் இல்லையானா? இஸ்ரவேல் தேசம் இருக்கு, ஆனா இஸ்ரவேலுக்கு ராஜா கிடையாது. இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா என்பது தாவீது காலத்துக்கு பிறகு, ரெகபியாம் காலத்துக்கு பிறகு எக்கோனியாவோட முடிஞ்சு போகுது. அதற்கு பிறகு ராஜாவே கிடையாது. பாபிலோன் காலத்தோடு கூட அடிமைத்தனத்துக்குள்ள போனவங்க தான். அதற்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள், அதுக்கு பிறகு கிரேக்கர்கள், அதற்கு பிறகு ரோமர்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் அடிமையா தான் இருந்துச்சு. இயேசு வரும்போதும் அடிமைத்தனத்துக்குள்ள தான் இருந்துச்சு. எப்ப வரைக்கும் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தது? எப்ப இஸ்ரவேலுக்கு முதல்ல ராஜா வந்தார் அதுக்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1948 மே மாசம் 14ஆம் தேதி மீண்டும் இஸ்ரவேல் தேசம் உருவாகியது. இதுதான் 1948 மே 14. இதுதான் மத்திய 24, 32, 33 தீர்க்க தரிசனம் நிறைவேறின நாள். அதாவது அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி, அதில் ராஜா, இளங்கிளைனா ஈசா என்னும் அடிவேரிலிருந்து ஒரு கிளை தோன்றும்னு ராஜாவை குறித்து சொல்லப்படுது. அதில் இளங்கிளை தோன்றி, அதில் முதல் ராஜா தோன்றும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்ம காலத்துல முதலாக வந்த ராஜா எப்பன்னு கேட்டீங்கன்னா 1948 மே மாசம் 14ஆம் தேதி. அதாவது தேவன் வாசல் அருகே வந்து ஏறக்குறைய 70 ஆண்டு காலம் போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சு. ஆண்டவருடைய ஒரு தலைமுறை என்பது 70 வருஷத்தை குறிக்கும். அந்த 70 ஆண்டு காலம் நம்முடைய காலத்தோடு கூட முடிவடைகிறது. தேவன் வாசல் அருகே வந்து விட்டார். இது நமக்கு எவ்வளவு முக்கியம்? ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும் 7 சபைகள் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல. 7 சபைகளை ஆரம்பிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, அதாவது 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. ஆனா 7வது சபைக்கு சொல்லும் போது, லவோதிக்கேயா சபைக்கு சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். அப்போ 7வது சபையின் காலத்துல தான் கர்த்தர் எங்க நிக்கிறாரு? வாசப்படியில. இப்போ மத்திய 24 சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடும் போது நான் வாசப்படிக்கு வந்துட்டேன்னு சொல்றாரு. அப்போ அத்திமரம் துளிர் விடுகிற காலமும் 7வது சபையின் காலமும் ஒரே காலம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அத்திமரம் துளிர்க்கும் பொழுது அவர் வாசல் அருகே வருவார், 7வது சபையின் காலத்தில் அவர் வாசப்படியில் நின்று கதவை தட்டுவார். அப்போ அத்திமரம் துளிர்க்கிறதுனா இஸ்ரவேல் உருவாகி ராஜா வருகிற காலமும் அவர் வாசல் அருகே வந்து வருகிற கடைசி சபையின் காலமும் ஒரே காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபையின் வாசல் அருகே வந்து 70 ஆண்டு காலம் முடிவடைய போகிறது. ஆண்டவர் வந்து பரலோகத்தில் இருக்கிறார். நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆக்கிட்டீங்க ஆண்டவரை, வேற எங்கேயுமே இல்ல, அவர் சபையின் வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் டிஸ்டன்ஸ் ஒரே ஒரு கதவு தான். கதவுக்கு அந்த பக்கம் ஆண்டவர், கதவுக்கு இந்த பக்கம் நம்ம. அந்த கதவை டக்குன்னு திறப்பாரு, ஆயத்தப்பட்டவனை அழைச்சிட்டு போயிடுவாரு. அடுத்த செகண்ட், ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல கதவு அடைக்கப்படும். அவ்வளவுதான். அப்போ இந்த 7வது சபையின் காலத்துல, கடைசி சபையின் காலத்துல கர்த்தர் வாசல் அருகே வந்திருக்கிறார். அத்திமரம் துளிர்க்கும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார். இப்ப இஸ்ரவேலுக்கு
தேசம் உருவாகி, இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாகி 70 ஆண்டு காலம் வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம என்ன தீர்க்கதரிசனம் பார்க்க போறோம்னா, அத்திமரத்தை நோக்கி பார்க்க சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். கடைசி காலத்துல இஸ்ரவேலை குறித்து நாம் சில காரியங்களை தான் பார்க்க போகிறோம். வேதத்தில் சொன்னபடி கடைசி காலத்திலே என்ன நடந்திருக்கிறது, இஸ்ரவேலை இல்லாமல் கடைசி காலத்தில் நீங்கள் எதையுமே பாடம் படிக்க முடியாது. இஸ்ரவேல் கடைசி காலம் என்பதனுடைய மைய கூறு எங்க இருக்குன்னா இஸ்ரவேல் தான் இருக்கு. இஸ்ரவேலை பேஸ் பண்ணி தான் கடைசி காலமே நடக்கும். அப்போ நம்ம எத்தனையோ அடையாளங்களை பார்த்தோம். நேத்து ஒண்ணு பார்த்தோம், முந்தானேத்து ஒண்ணு பார்த்தோம். இதெல்லாம் உண்மை. எல்லாத்தை விட அதிகமான அடையாளம் எங்க நடக்கும்னா இஸ்ரவேல் தேசத்தில் தான் நடக்கும். இஸ்ரவேலை இல்லாமல் உங்களால் கடைசி காலத்தை என்ன செய்ய முடியாது, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இன்னைக்கு நாம இஸ்ரவேல் தேசத்தினுடைய கடைசி காலத்தை குறித்து பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் தேசம் என்பது 3 காரியங்கள் இருக்கணும். இஸ்ரவேல் என்றால் 3 காரியங்கள் முக்கியமானது. ஒன்று, இஸ்ரவேலுக்கு ராஜா இருக்கணும். இஸ்ரவேலுக்கு என்ன இருக்கணும்? ராஜா. இரண்டாவது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்க வேண்டும். மூன்றாவது, எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்க வேண்டும். இது 3ம் இருந்தாதான் முழு இஸ்ரவேல். இது 3 தான் இஸ்ரவேல். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நியாயாதிபதிகள் புத்தகத்துல நீங்க பாஸ்டிட்டே வந்தீங்கன்னா இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, இஸ்ரவேலிலே ராஜா இல்லைன்னு வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது, எருசலேம் எப்பொழுது அவங்க கைவிட்டு போனதோ வேதம் சொல்லுது மகிமை கையை விட்டு போய்விட்டது. எருசலேம் என்பது முக்கியமான இடம். மூன்றாவது, தேவனுடைய ஆலயம். இது இஸ்ரவேலுடைய மைய இடம், இந்த தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம். எனவே இது 3ம் இருந்தாதான் முழு இஸ்ரவேல். 1948 மே மாசம் 14ஆம் தேதி தீர்க்க தரிசனம் நிறைவேறின போது இஸ்ரவேல் என்கிற தேசம் உருவாக்கி விட்டது. ராஜா வந்து விட்டார். அந்த ராஜா வந்ததுல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, நேத்து நம்ம 38ஆம் அதிகாரத்தை பத்தி பார்த்தோம், எல்லாருக்கும் தெரியும். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அதுக்கு எலும்புகளின் பள்ளத்தாக்கு அதிகாரம்னு ஒரு பேர் உண்டு. என்ன காரணம்னா, அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்களை கொண்டு போய் யாரை விடுறாரு? எசேக்கியேலை விடுறாரு. இது என்ன தீர்க்க தரிசனம், எதை பத்தின தீர்க்க தரிசனம்னா, அந்த இஸ்ரவேல் சேனையானது, இஸ்ரவேல் ஜனங்களானது மண்ணோடு மண்ணா போய் எலும்புகளாக போய் அடையாளங்களை தொலைத்து விட்டார்கள். அவங்க உலகத்துல எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாது, எலும்பு தான் இருக்கு. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, இது மீண்டும் உயிரடையுமா, மீண்டும் உருவாக்கி வருமா? அப்ப சொல்றது, வேதம் சொல்லுது, அவர்கள் மீண்டும் உருவாக்கி சேனையாக நின்றார்கள். இது எதோட அடையாளம்னா, இஸ்ரவேல் என்கிற தேசம், இஸ்ரவேல் என்கிற மக்கள் ஏறக்குறைய 2000 வருஷமாக இந்த உலகத்திலே காணாமல் போய்விட்டார்கள். அவர்கள் மொழி காணாமல் போய்விட்டது, அவர்கள் இனம் காணாமல் போய்விட்டது, அத்தனையும் போச்சு. கிபி 70 கூட காணாம போனவங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏறக்குறைய 1900 வருஷம். அப்படி இருக்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மீண்டும் எழும்பி ஒரு சேனையாக நிற்பார்கள் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் தான் 1948 மே மாசம் 14ஆம் தேதி உருவாச்சு. அதுவும் சேனையாக நிற்பார்கள் இருக்கு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் உருவான அன்னைக்கே மே மாசம் 14ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே, அவங்களுக்கு 15ஆம் தேதி யுத்தம், ஃபர்ஸ்ட் யுத்தம் அடுத்த நாள் நடந்துச்சு. அவர்கள் எழும்பும் போதே எப்படி எழும்பினார்கள்னா ஒரு ராணுவமாக எழும்பினார்கள். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த 37ஆம் அதிகாரம் என்பது நம்முடைய காலத்தில் நிறைவேறினதான ஒரு தீர்க்க தரிசன அதிகாரம். அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 37ஆம் அதிகாரத்துல 24வது வசனம் வாசிங்க. 37:24 வாசிங்க. என் தாசனாகிய தாவீது என்பவர், என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த 24, 25 2 வசனத்திலையும் மீண்டும் அவர்கள் உருவாகி வரும் பொழுது, அதாவது மீண்டும் ஒரு சேனையாகி வந்து நிற்கும் போது அவர்களுக்கு ராஜாவாக யார் இருப்பானா, தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அந்த 24, 25 2 வசனத்துல இருக்கு. இது யாரை பத்தின ப்ராபசினா, இயேசு கிறிஸ்துவை பத்தின தீர்க்க தரிசனம். இயேசு கிறிஸ்து கடைசியாக தாவீதின் சிங்காசனத்துல வந்து என்ன செய்ய போறாரு, உட்கார்ந்து ஆளுகை செய்ய போறாரு. தாவீதின் திறவுகோல் அவருக்கு தரப்பட போகிறது. அதெல்லாம் உண்மை. அதுல என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அழகான்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய 3000 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலுக்கு ராஜா வராரு. அதாவது பிரதமர், நம்ம காலத்துல சொன்னா பிரதமர், அந்த காலத்துல ராஜா. யோசித்து பாருங்க, தேவன் மீண்டும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி இஸ்ரவேல் தேசத்தை கொண்டு வந்து அதுக்கு ராஜா வந்து உட்கார வைக்க போறாரு. அப்படி உட்கார வைக்கும் போது அதனுடைய முதலாவது ராஜா பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, டேவிட் பென் கூரியன். இருக்காரு பாருங்க, இவர் பேர் தான் டேவிட் பென் கூரியன். தாவீது பென் கூரியன் என்பது அவருடைய பேர். கரெக்டா டேவிடுங்கிறவர் தான் அதுக்கு ராஜாவாக வந்து உட்கார்ந்தார். எதுக்கு சொல்றேன்னா, இந்த இஸ்ரவேல் விடுதலைக்கு போராடினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஜைனிஸ்டின் பேர் அவங்களுக்கு. அதுக்கு வந்து தியோடர்னு ஒருத்தர் போராடினார், அவர் தான் அதுக்கு மூல காரணமே. எவ்வளவு பேர் போராடினாங்க. ஆனா வந்து உட்கார்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த தாவீது அப்படிங்கிறவர் தான் வந்து உட்கார்ந்தார். எசேக்கியேல் 37, 24, 25ல தாவீது என்பவர் ராஜாவாக இருப்பார். அது இயேசுவை பத்தினதா இருந்தாலும் முதலாவது ராஜாவாக உட்காரும் போது ஆண்டவர் சொன்னது யாருன்னா, தாவீது தான் கொண்டு உட்கார வைக்கிறார். இந்த தாவீது என்கிற பெயர் வேதத்துல ஒரு அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்ட மனுஷ பெயர். டோட்டல் பைபிளுமே எந்த மனுஷனுடைய பேர் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவீதோடைய பேர் தான். காரணம், தாவீது தேவனுக்கு
இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன். ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவனாக இருந்து இதனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா மாறி தேவனே அவனுடைய சிங்காசனத்துல இருந்து உட்கார்றாரு. இயேசு கிறிஸ்துவே கடைசியில தாவீது என்கிற பேர்ல வராருன்னா யோசித்து பாருங்க, அவன் எந்த அளவுக்கு தேவனுக்கு உகந்தவனாக வாழ்ந்து இருக்கணும். அதான் ரொம்ப ஆச்சரியம். 3000 வருஷம் கழிச்சு ஒருத்தர் அந்த நாட்டுக்கு ராஜாவை ஆண்டவர் வந்து உட்கார வைக்கிறாரு. அதுல யாரோட பேர்ல வந்து உட்கார வைக்கிறாரா? டேவிட்ங்கிற பேர்ல. இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் யோசித்து பாருங்க. 3000 வருஷம் கழிச்சு ஒரு பேரு, அதுவும் கரெக்டா தாவீதுங்கிற பேரை கொண்டு உட்கார வைக்கணும். மாடர்னைஸ்ட் ஆயிருக்கும், எவ்வளவோ மாறி இருக்கும், என்னென்னவோ நடந்திருக்கும், ஆனா கரெக்டா தாவீது என்கிற பேர். அதுதான் கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. அப்படி அந்த தேவன் நம்மையும் அதே போல நேசிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாமும் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்றவராக என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேலுக்கு ராஜா வந்து விட்டது. இப்ப இரண்டாவது மிக முக்கியமானது, இஸ்ரவேலுக்கு தலைநகராக என்ன இருக்கணும்? எருசலேம் இருக்கணும். ஆனால் 1948 இஸ்ரவேல் தேசம் உருவாகும் போது அதுக்கு தலைநகராக எருசலேம் இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கு, ஒரு உலக பிரகாரமான ரீசனும் இருக்கு. ஏன் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் கொடுக்கல? அப்போ வந்து டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணம் தான் அதுக்கு தலைநகராக இருந்தது. 2018 வரைக்கும் அதான் இருந்தது. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. உழப்பட்டு எருசலேம் என்னவாயிடும்? மண்மேடுகளாகி போகும் அப்படின்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். கரெக்டா இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிபி 70க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எருசலேம் மண்மேடா போச்சு. அதாவது இப்படிதான் இருந்துச்சு எருசலேம். எருசலேமை சுத்தி பார்த்தவங்க 1908களில் புக் எழுதியிருக்கிறாங்க. அந்த புக்கில் ஒரு புக்கோட பேரு இஸ் திஸ் த டேவிட் சிட்டி, இதுவா தாவீதின் நகரம் அப்படின்னு. என்னன்னா எருசலேம்ல ஒரு மரம் கூட கிடையாதாம், ஒரே ஒரு மரம் கூட கிடையாதான். அதாவது மலைகள்ல ரோட்ல எங்கேயுமே ஒரு மரம் கிடையாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எரேமியா 26 இதே காரியத்தை, எருசலேம் மொட்டை அடிக்கப்படும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எருசலேம்ல விக்கிரகாராதனை. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு மரத்துக்கு கீழையும் அவள் விபச்சாரம் பண்ணினாள், ஒவ்வொரு மலைகளுக்கு மேலேயும் வேசித்தனம் பண்ணினான். உலகத்திலே ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான பாவங்களில் ஒன்று விக்கிரகாராதனை. இந்த சிலை வழிபாடு கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். யாத்ராகமத்தில் ஆரம்பிச்சு வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் வரைக்கும் சிலை வழிபாடை கர்த்தர் எதிர்ப்பார். கர்த்தர் ஏன்னா கையால் செய்யப்பட்ட சிலைகளிலே கர்த்தர் என்ன செய்கிறது இல்லை? வாசம் பண்ணுகிறது இல்லை. 2வது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அது கண் இருந்தும் காணுமோ, வாயிருந்தும் பேசுமோ. அப்ப ஆண்டவருக்கு சிலை வழிபாடு பிடிக்காது. ஆண்டவரை துக்கப்படுத்துற அல்லது ஆண்டவரை கோபப்படுத்துற வேலையை பிசாசு செய்யறான்னா அங்க சிலை வழிபாடை கொண்டு வந்துருவான். சிலை வழிபாடு வருகிற நாடு உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது உலகத்துல. இது வரைக்கும் எந்த நாடும் சிலை வழிபாடு இருக்கிற நாடு என்ன செஞ்சதில்லை. சில நேரங்களில் ஆசீர்வாதம் மாதிரி இருக்கும், ஆனா போக போக பாத்தீங்கன்னா அங்க என்ன வந்துடும்? ஒரு தரித்திரம் வந்துடும். ஆசீர்வாதமான தேசம் இருக்கவே முடியாது. பல நாடுகள்ல பார்த்திருக்கிறேன், அவங்க கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆனா சிலை இருக்காதுங்க. சிலை வழிபாடுக்கு என்ன கொடுக்க மாட்டாங்க? அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நாடுகள்ல பாத்தீங்கன்னா கூட ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க இத்தனைக்கும் கர்த்தரை தேட மாட்டாங்க, ஆனா அங்க சிலை இருக்காது. அந்த நாடுகளுக்கு போனீங்கன்னா ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா எல்லா செழுமையும் இருக்கும். நாட்டுல சிலை வழிபாடு உச்சத்துல இருக்கும், அந்த நாட்டுல ஆசீர்வாதம் இருக்காது, ஒரு தரித்திரம் இருக்கும். அது எந்த நாடுன்னு நீங்களே செக் பண்ணிக்கலாம், நிறைய இருக்கும். புரிஞ்சிருச்சு இல்லை உங்களுக்கு? ஆமா, நல்ல செழிப்பு இருக்கும், ஆனா ஆண்டவர் ஒரு நல்ல அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ராஜாவை கொடுத்துருவாரு, கதை முடிஞ்சிடும், அவ்வளவுதான், நாசமா போயிடும் நாடு. அப்போ ஆண்டவர் அருவருக்கிற மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று சிலை வழிபாடு. அதனால வேதம் சொல்லுது எருசலேம் என்னவாயிருச்சாம்? மண்மேடாகி போகும். இது ஆவிக்குரிய காரணம். உலக பிரகாரமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் உலகத்திலேயே த மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ் அப்படின்பாங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிறதுலயே ரொம்ப சென்சிட்டிவான 3ஆம் உலக யுத்தம் நேற்று பார்த்தோம் இல்லையா, அது வெடிப்பதற்கு காரணம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யா வந்து அது வெடிப்பதற்கு ஒரு காரணம் எங்க இருக்கும்னா இந்த இடத்துல தான் இருக்கு. இதுதான் இருக்கிறதுலே த மோஸ்ட் சென்சிட்டிவ் பிளேஸ். இது என்ன இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேமினுடைய சென்டர் பாயிண்ட். எருசலேம்ல மௌரியா மலை அப்படின்னு பேரு, டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எருசலேமே அப்படிப்பட்ட ஒரு இடம் தான். தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கு பைபிள்ல. எருசலேம் எப்படிப்பட்டது? தத்தளிப்பின் பாத்திரம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடம். முதலாவது யூதர்களுக்கு. என்ன யூதர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யூதருடைய ரத்தத்தோட கலந்த ஒரு இடம். எப்ப யூதர்களுக்கு எருசலேம் கையில வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
13ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆபிரகாம் சோதோம்ல போய் ஜெயிச்சுட்டு வர்றார். லோத்து மீட்டிட்டு வரும்போது எதிரில் அவருக்கு அப்பமும் ரசமும் ஒருத்தர் கொண்டு வந்தார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். யார் கொண்டு வந்தது? மெல்கிசேதேக்கு கொண்டு வந்தார். இந்த மெல்கிசேதேக்கு எந்த ஊர்க்காரன்னு பாத்தீங்கன்னா வசனம் தெளிவா இருக்கும். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக். அந்த ஷாலேம் தான் எருசலேம். எருசலேம் அப்படி என்றால் சாலம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். அதனுடைய ராஜாவாக இருந்தவர் தான் யாரு? மெல்கிசேதேக்கு. அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் நிறைய இருக்குது. அன்னைக்கே எருசலேம் யார்கிட்ட வந்துருச்சு? ஆபிரகாமை நோக்கி வந்துருச்சு. இது முதலாவது ஸ்பிரிச்சுவல் தாட். இரண்டாவது, ஈசாக்கை பலியிடும்படி மோரியா மலைகளில் ஒன்றில் அவன் போய் பலியிடும்படி கொண்டு போனான்னு இருக்கு இல்லைங்களா? அதுதான் எருசலேமினுடைய மோரியா மலை. இந்த இடம் டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு. இதான் டெம்பிள் மவுண்ட் அப்படிம்பாங்க. இந்த இடத்துக்கு தான் கூட்டிட்டு வந்தது. அதுக்கு பிறகு அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுத்தார். அன்னைக்கே எருசலேம் யார் கைக்கு வந்துருச்சு? அவங்க கைக்கு வந்துருச்சு. சரி, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க சொல்றீங்க அப்படின்னா, தாவீது சீயோன் கோட்டைக்குள்ள போய் சண்டை போட்டு ஒரு இடத்தை பிடிச்சாரு, எபூசு அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை. அந்த எபூசு பட்டணம் தான் அவர் காலத்துல எருசலேம். அந்த எருசலேமுக்கு அவர் காலத்துல எபூசுன்னு பேரு. அதை தான் அவர் பிடிச்சாரு. அப்ப யுத்தம் மூலமாக வந்து யார் கைக்கு வந்துருச்சு? யூதர்கள் கைக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நடந்து 3000 வருஷம் ஆகி போச்சா? அதனால யூதருடைய ரத்தத்தோடு ஒரு பல நேரங்களில் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மீடியாக்கள் யூதர்களை பத்தின உண்மைகளை, எருசலேம் பத்தின உண்மைகள் நமக்கு சொல்லாது. அதுவும் இந்தியாவில் இருக்கிற மீடியா வந்து கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாது. காரணம் என்ன? இந்தியால யூதர்களே கிடையாது. நம்ம பார்த்தபடி 1971 எல்லா யூதர்களையும் அமிச்சிட்டாங்க. சோ என்ன கிடையாதுன்னா, இந்தியாவில் யூதர்களே கிடையாது. உலகம் முழுக்க, நீங்க இந்தியா மட்டும் இல்ல, எந்த நாட்டிலுமே எங்க இருக்க மாட்டாங்க, யூதர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் சகரியா 12 ஆண்டவர் சொல்லிட்டாரு, கடைசியா அவர்களை உலகத்தில் இருக்கிற எல்லா பக்கத்துல இருந்து என்ன செய்வேன்? கொண்டு வந்து இஸ்ரவேல்ல சேர்ப்பேன்னாரு. அதனால அவங்க வந்துட்டாங்க. அதனால எருசலேம் யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலம், மைய இடம். பல நேரங்களில் உங்களுக்கு உண்மை தெரியணும்னா வேதத்தை தான் பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற மீடியாக்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிறைய பொய்கள் சொல்லும். இந்த மீடியால இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைகள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நிறைய இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வருது. அதுவும் இந்த ஜெனரேஷன் காரங்களுக்கு எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது. கணக்குப்படி பாத்தீங்கன்னா யூதர்கள் ஏதோ ராணுவ வீரர்கள் சுடுற மாதிரியும், பாலஸ்தீனர்கள் வந்து கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு சீன் ஒன்று உருவாகி இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி நடந்த சம்பவத்தை நீங்க ஒரு 5 நிமிஷம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நீங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் இப்ப சண்டை நடக்க போகுது. 3ஆம் உலக யுத்தமே அதை பேஸ் பண்ணி தான் ஆரம்பிக்க போகுது. அதனால உங்களையும் பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. உண்மையிலேயே ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, 1948 மே மாசம் 14ஆம் தேதி விடுதலை அடையும் போது 7 அரபு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக 15ஆம் தேதி போர் செய்ய அவங்க அறிவிச்சாங்க. அறிவித்த போது அன்னைக்கு பிரதமர் அந்த பெஞ்சமின் நெத்தன்யா, மன்னிக்கணும், டேவிட் பென்குரியன் என்ன பண்ணாரு? ஜெருசலேம் போஸ்ட் அப்படிங்கிற பத்திரிகையிலையும் எழுதினாரு. அன்னைக்கு உள்ள ரேடியோலையும் பேசினாரு. என்ன சொன்னாரு? உள்ள இருக்கிற அரபியர்களும் யூதர்களும் இணைந்து நாம் என்ன செய்வோம்? இந்த யுத்தத்தை சந்திப்போம். யுத்தம் முடிஞ்ச உடனே நம்ம பேச்சுவார்த்தை மூலமா எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னாரு. ஆனா இந்த 7 அரபு நாடுகளும் என்ன பண்ணாங்க? நாங்க ஒரு அரபியர்களையும் கொல்ல விரும்பல. உள்ள இருக்கிற அரபியர்களா வெளியே வந்தீங்கன்னா நாங்க 1 மணி நேரத்துக்குள்ள இஸ்ரவேலை க்ளோஸ் பண்ணிடுவோம். மீண்டும் பழையபடி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி நாங்க என்ன செஞ்சிருவோம்? முழுக்க முழுக்க அரபியர்கள் வசத்தை இந்த நாட்டை கொடுத்துருவோம். நாங்க ஒரு அரபியர் ரத்தத்தையும் சிந்த விரும்பல அப்படின்னு சொன்ன உடனே யாரு பேச்சை கேட்கறதுன்னு உள்ள இருக்கிற அரபியர்களுக்குலாம் ஒரு டைலமா. அப்ப கடைசியா முடிவெடுத்தாங்க. 7 நாடுகள், பெரிய பெரிய நாடுகள். இஸ்ரவேல் இப்பதான் உருவாகி 1 நாள் குழந்தை. சோ கம்பல்சரி யார் ஜெயிச்சிருவா? 7 நாடுகளும் ஜெயிச்சிரும். இது போதாதுக்கு யூகே உடைய 700 ராணுவ தளவாடங்களை ஜோர்டான் கையில கொடுத்துருந்தாங்க. சோ ஜோர்டானும் இஸ்ரவேலுக்கு அகைன்ஸ்டா நின்ன உடனே எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, இஸ்ரவேல் என்ன ஆயிடும்? தோக்க போகுதுன்னு சொல்லி. கடைசியா உள்ள இருந்த அரபியர்கள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்க. யுத்தம் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? தேசத்தை விட்டு வெளியே இருப்போம். யுத்தம் முடிஞ்ச உடனே உள்ள வந்துடலாம்னு சொல்லி தேசத்தை விட்டு எல்லாரும் வெளியே வந்தாங்க. இது நடந்தது 1948 மே மாசம் 14ஆம் தேதி சாயங்காலம் நடந்தது. ஏன்னா காலையில 11 மணிக்கு தான் அவர்கள் விடுதலை ஆனார்கள். இது முடிஞ்ச உடனே யுத்தம் ஆரம்பிச்சது. யுத்தத்துல 7 வழியாய் வந்தார்கள். எத்தனை வழியா ஓடினாங்கன்னே தெரியாது. ஒரே நாள் குழந்தை திருப்பி அடிச்ச அடி இன்னைய வரைக்கும் எவனும் இஸ்ரேல் வர மாட்டான். அன்னைக்கு அடிச்ச அடி. அந்த யுத்தத்துல வந்து வெறும் இஸ்ரவேல் மாத்திரம் ஜெயிக்கல, கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. அதுல நிறைய சாட்சிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த வார்ல கர்த்தர் எப்படி எப்படிலாம் செஞ்சாருங்கிற சாட்சி புஸ்தகமே தனியா இருக்கு. அதை படமாவும் எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் நம்ம ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஒரு எகிப்துக்கார ராணுவ வீரன் எழுதியிருக்கிறான்,
அவர்கள் இஸ்ரவேல் எல்லைக்குள்ள சீனாய் தீபகற்பம் வழியா உள்ள நுழைய போறாங்க. இஸ்ரவேல் எல்லைக்குள்ள நுழையும் போது திடீர்னு எங்கிருந்து குளவிகள் வந்துச்சுன்னே தெரியாதான். லட்சக்கணக்கில் குளவிகள். குளவி தெரியும்தானே உங்களுக்கு? குளவி வந்துச்சான். இவங்க அத்தனை பேரையும் விரட்டி கொண்டு போய் திருப்பி எகிப்து பார்டர்லயே விட்டுட்டு ரிட்டர்ன் ஆகி போயிடுச்சு. அவங்களை கொட்டவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, விரட்டிக்கிட்டே போய் எகிப்து பார்டர்ல விட்டுட்டு திரும்பி போயிடுச்சு. அவன் சொல்றான் இது கர்த்தருடைய கரம்ங்கிறான். அவன் எழுதியிருக்கிறான் இது நாங்க ஒண்ணுமே செய்யல. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல இஸ்ரவேலர்கள் முன்னேறிக்கிட்டு இருக்கும் போது மிகப்பெரிய பாலைவன புயல் அடிச்ச உடனே எல்லாரும் கீழே படுத்துட்டாங்க. இஸ்ரவேலுடைய தளபதி வந்து ஜெபம் பண்றார், ஆண்டவரே எங்களுக்கு விரோதமா நீர் போராடினால் நாங்கள் எப்படி யுத்தம் செய்வோம், இந்த புயலை அடக்குங்கப்பான்னு. 1 மணி நேரம் பயங்கர புயல், யார் பேச்சும் ஆண்டவர் கேட்கல. பயங்கர புயல் அடிச்சு முடிச்சிருச்சு எல்லாம். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா அவங்க நின்ன இடத்துல இருந்து எதிரிகள் புதைச்சி வச்சிருந்த எல்லா கண்ணி வெடிகளையும் கண்டுபிடிச்சாங்க. அவங்க ஒருவேளை உள்ள வந்திருந்தாங்கன்னா அத்தனை பேரும் நொறுங்கி செத்து போயிருப்பாங்க. கர்த்தர் அத்தனை கண்ணி வெடிகளையும் அவர்களுக்கு காட்டி கொடுத்தார். இந்த யுத்தத்தை நடத்தினது கர்த்தர். அல்லேலூயா. அந்த யுத்தத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள். ஜெயித்த உடனே டேவிட் பென்குரியன் பண்ண முதல் வேலை எல்லா பார்டரையும் மூடிடு, வெளியே போன ஒரு பையிலையும் உள்ள விடாதுன்ட்டார். அன்னைக்கு வெளியே போனவங்க தான் இன்னை வரைக்கும் பாலஸ்தீன அகதிகள், இன்ன வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. என்ன பெரிய விஷயம்னா இவங்க அமிச்சிட்டாங்க, ஒருவேளை மூடிட்டாங்க, அது என்ன வேணா வச்சுக்கோங்க. அந்த கூப்பிட்டாங்களே 7 நாடு, இவங்களாவது ஏதாவது இடம் கொடுத்துருக்கணும் இல்ல. இன்னை வரைக்கும் அவங்க குடியிருக்கிறது இஸ்ரவேலுடைய எல்லையில் தான் குடியிருக்கிறார்கள் ஒழிய அந்த இடமும் இஸ்ரவேலுக்குரியது தான். அதுவும் இஸ்ரவேல் தான் கொடுத்துருக்கு. இன்னும் அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஸ்ரவேல்ல தான் இருக்கு. எகிப்துல ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இஸ்ரவேல்ல தான் இருக்கு. அதனால இந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க வேதத்தை பத்தி, வேதத்தில் உள்ள யூதர்களை பத்தி. இப்போ யூதர்களுக்கு அது ரொம்ப முக்கிய மையமான இடம். அதனால என்ன செஞ்சிட்டாங்க, ஐநா சபையில அந்த இடத்த உங்க கையில கொடுக்க மாட்டோம். ரெண்டாவது, இந்த மாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, இது உலகத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு 10 மாஸ்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெக்கால இருக்கு, மெதினால இருக்கு, துருக்கியில ஒன்று இருக்கு, அப்புறம் நம்ம ப்ளூ மாஸ்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மாஸ்க். அதுல இதுவும் ஒன்று இங்க இருக்கு பாருங்க. இந்த மாஸ்க் ரொம்ப முக்கியம். இது வந்து எருசலேம்ல இருக்க மாஸ்க், அல்லரீம் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு பேர் உண்டு. இதுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற மாஸ்க்கு பேரு அல் அக்சான் பேரு. 2 மாஸ்க் இருக்கும், இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். அல்லரீம் இது ரொம்ப சவுதி அரேபியா ரூபா நோட்ல பாத்தீங்கன்னா இந்த மாஸ்கோடைய போட்டோலாம் போட்டிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான மாஸ்க், 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. இது என்ன இடத்துல கட்டியிருக்கிறாங்கன்னா எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் எருசலேம் தேவாலயம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்தது. கிபி 70ல தீத்துராயன் இடிச்சிட்டாரு. இப்ப அந்த இடத்துல அந்த மாஸ்க் இருக்கு. சோ இஸ்ரவேல் யூதர் அரபியர்களுக்கு அது என்ன இடம், இஸ்லாமியர்களுக்கும் ரொம்ப சென்சிட்டிவான பிளேஸ். முதல்ல யூதர்களுக்கு, 2வது இஸ்லாமியர்களுக்கு, 3வது யாருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு. கிறிஸ்தவங்களுக்கு அது என்ன முக்கியமான இடம், எருசலேம். நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாருங்க, கழுத மேல ராஜாவாக உள்ளே வந்திருக்கிறாரு, எருசலேம்ல வந்து போதிச்சிருக்கிறாரு, தேவாலயத்தில் உலாவி இருக்கிறாரு, அங்கே பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு, அங்க அடி வாங்கி இருக்கிறாரு, புறம்பாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். நமக்கு என்ன இடம் அது, ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல. ஆமா தானே. இந்த கடைசி காலத்துல இப்ப சபைகள் எல்லாம் ஒரு ஜுரம் ஒன்று அடிச்சிருக்கு. என்ன ஜுரம் தெரியுமா உங்களுக்கு, எருசலேம் புனித பயணம்னு ஒரு ஜுரம் ஒன்று அடிக்குது. இப்ப யாவன் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. இப்ப பாருங்களேன், அதாவது புனித பயணம் அப்படிங்கிறது வந்து இது என்ன கான்செப்ட், மற்ற மதத்தினர்களுக்கு பாவத்தை தொலைக்க இடம் தெரியாததுனால அவர்கள் ஒவ்வொரு இடமாய் போகிறார்கள். காசி, ராமேஸ்வரம், இப்படி நிறைய இடத்துக்கு போய் என்ன செய்யறாங்க, தங்கள் பாவங்களை தொலைக்கிறாங்க. அப்படி போறதுக்கு பேர் தான் என்ன இடம், புனித பயணம் அப்படின்னு. இவங்களும் பாத்தீங்கன்னா மெக்காக்கு போவாங்க, மெதினாக்கு போவாங்க, ஹஜ் யாத்திரை போவாங்க. இதுக்கு பேர் என்னது, புனித பயணம். கிறிஸ்தவனுக்கு ஏது புனித பயணம், நாம எங்க முழங்கால் போட்டு பாவ அறிக்கை பண்றோமோ அங்கேயே நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருது. இயேசு கிறிஸ்து நம்முடைய ரத்தத்தினால அங்கேயே நம்மை கழுவி விடுகிறார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி புனித பயணம் வரும்? அதாவது கடைசி காலத்துல இன்னைக்கு என்ன செய்யறான்னா, அவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா அதான் உண்மை. கடைசி காலத்துல ஏமாத்துறதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்குது. என்ன கூட்டம், உங்களை புனித பயணம் கூட்டு போறோம், எருசலேம் கூட்டு போறோம், ஒரு ஆளுக்கு இவ்வளவு, வாங்க போயிட்டு வருவோம், அங்க போயிட்டு வந்தா நம்முடைய பாவம் தொலைக்கப்படும். ஒரு மண்ணாங்கட்டியும் தொலைக்காது. உன் பாவம் நீ இருக்கிற இடத்துல தான் போகும். உன் ரூம்ல முழங்கால் போட்டு, உன் சபையில முழங்கால் போட்டு நீ ஜெர்மனினாலே பாவம் அங்கேயே தொலைஞ்சிரும். நம்ம ஆட்களுக்கு கடைசி காலத்துல உங்களை வந்து என்ன செஞ்சிருக்கிறான்னா ஒரு மாயைக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிறான். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவம் என்பது உணர்ச்சி பூர்வமானது கிடையாது, உணர்வு பூர்வமானது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன செஞ்சோம்னா, சரீரத்துல பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணோம், அதை குத்தணும், இதை குத்தணும், உடம்புல அங்க குத்தணும், நெருப்புல நடந்து போனோம், எல்லாம் செஞ்சோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவத்தை தொலைக்கிறதுக்கு ஒன்னும் செய்ய வேணாம், முழங்கால் போட்டு ஊக்கமா இருதயத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசித்து வாயில அறிக்கை பண்ணா பாவ மன்னிப்பு கிடைக்கும் பைபிள் சொல்லுது.
அப்படி இருக்கும்போது எருசலேமுக்கு போனதான் பாவம் மன்னிக்கப்படும், அது புனித பூமினா என்ன அர்த்தம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எருசலேம் இப்பொழுது புனித பூமி கிடையாது. எருசலேமுக்குள்ள எல்லா அருவருப்பும் இருக்கு. இப்ப விபச்சாரத்துல இருந்து, மது அருந்துதல இருந்து, ஓரின சேர்க்கைக்கு உலகத்தோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா ஜெருசலேம். இப்போ எல்லா அருவருப்பு இருக்கு, விக்கிரக வழிபாடு எல்லாம் உள்ள இருக்கு. அது எப்படி புனித பூமி ஆகும்? உங்களுக்கு ஒண்ணு நல்லா தெரியணும், இயேசு எங்க இருக்கிறாரோ அதுதான் புனித ஸ்தலம். நமக்கு இயேசு பரலோகத்தில் இருக்கிறார், அதுதான் புனித ஸ்தலம். இதே எருசலேமுக்கு இயேசு மீண்டும் வருவார், சகரியா 14:4 படி. அப்பதான் அது புனித பூமியாக மாறும். இப்ப கடைசி காலத்துல புனித பிரயாணம் போறோம், அங்க போறோம். ஒருவேளை நீங்க போகணும்னு ஆசைப்பட்டா போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. காசு இருக்கு, பணம் இருக்கு. அப்புறம் எங்க ஏரியாவில் இருக்கிற எல்லா ஆத்மாவும் ரட்சிக்கப்பட்டுருச்சு, நான் சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லை, நான் சும்மா உட்கார்ந்து இருக்கிறேன், நான் போங்க. நம்மளை சுத்தியே இன்னும் ஆயிரக்கணக்கானவன் ரட்சிக்கப்படாம இருக்கிறான், அவனுக்கு சொல்றதுக்கே நமக்கு டைம் இல்லை. நமக்கே சபைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு 1000 தேவைகள் இருக்குது. இது இங்க இருந்து 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு எங்க போகுது? புனித பயணம். சரி போகிறாங்களே, ஏதாவது சும்மா இருக்கிறாங்களா, அங்க போய் பண்ற சேட்டை தான் பெரிய சேட்டையா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அங்க போய் சில ஆட்கள் பண்ற வேலை, அங்க போய் மண் அள்ளிட்டு வருவான், யோர்தான்ல தண்ணி அள்ளிட்டு வருவான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒலிவை எண்ணெய் கொண்டு வந்துட்டு இருந்தான். இப்ப எல்லா ஸ்டோர்லயும் கிடைக்கிறதுனால அதை நிறுத்திட்டான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா புனித எண்ணெய், அது ஒலிவை எண்ணெய். எனக்கு ரொம்ப பொறுத்துக்க முடியாத ஒரு காரியம் என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷமா நான் சொல்றேன், இயேசுவை சிலுவையில் அறைஞ்சாங்கல்ல, அந்த மரத்தில் செய்யப்பட்ட சிலுவைன்னு ஒரு 30 வருஷமா சிலுவை வருது, வந்துகிட்டே இருக்கு. இது என்னன்னு கேட்டா, இயேசுவை ஒரு மரத்தில் அடித்தார்களே, அதில் செய்யப்பட்ட சிலுவை. இயேசுவை ஒரு மரத்தில் அடிச்சாங்களா, 1 டன் மரத்தில் அடிச்சாங்களா? எவ்வளவு சிலுவை செய்யறது? அங்க போய் உட்காந்துட்டு இயேசு சிலுவை சுமந்த பாதையில் நாங்களும் சிலுவை சுமக்கிறோம். அவர் தான் ஒரு தடவை சுமந்துட்டாரு, நீங்க வேற ஏன் சுமக்கிறீங்க? சரி, இல்ல அவனவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர கடவன் இருக்கு, அதனால நாங்களும் சிலுவையை சுமக்கிறோங்கிறா. சரி போங்க, பரவாயில்ல. இயேசு போகும்போது கல்லு முள்ளுமா இருந்துச்சு, இப்ப ரோடு அழகா போட்டு வச்சிருக்காங்க. மேல கீழே லைட் வெயிட்ல சிலுவை வைக்கிறானாமா, அதாவது வாடகைக்கு. இவன் தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு, அதுவும் லைட் வெயிட்ல, ஒத்த கையில வச்சு இன்னொரு கையில கொக்கோ கோலா வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து மேல போறான். ஒருத்த செல்ஃபியில போட்டோ எடுத்துக்கிட்டே வரான் பின்னாடி. இப்படி சிலுவை சுமக்க சொல்லி இயேசுநாதர் சொன்னாரா? இப்படி இருக்கா? நான் என்ன சொல்றேன், சிலுவை சுமக்கிறான்ல, அவனை விட்டுருங்க, சிலுவை சுமக்கட்டும். மேல போய் இயேசுநாதர் என்ன பண்ணாரோ அதையும் அவனையும் பண்ணுங்க. இயேசுநாதர் 3 மணி நேரம் தொங்கினாரு, ஒரு 30 நிமிஷம் அடிங்க பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு பையிலும் சிலுவை தூக்க மாட்டான். ஏமாத்துறாங்க இன்னைக்கு. நான் சொல்றேன், ஏமாத்துறவன் ஏன் வரானா, ஏமாறுறீங்க நீங்க. உங்களுக்கு நூதனமா எதையாவது சொன்ன உடனே அப்படியே நீங்க அப்படியே போயிட்டு, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எப்படித்தான் இப்படி ஏமாறுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி ஆகி போறீங்களா எல்லாரும்? நூதனமா எவனையாவது எதையா பேசினா உடனே கூப்பிட்டு உட்கார வச்சு 3-4 மீட்டிங்கை போட்டு எல்லாம் பண்றீங்க. கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க, வேத வசனத்துல இருக்கான்னு பாருங்க. இயேசுநாதர் கல்லறைக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு ஒருத்தர் பிரசங்கம் பண்றாரு, பாருங்கள் இயேசு இங்க இல்லை, நமக்கு தெரியாது பாருங்க. அவர் சொல்றாரு இயேசு இங்க இல்லை, சரி பரவாயில்ல இருக்கட்டும், பிரசங்கம் பண்றாரு, சந்தோஷம். சொல்லிட்டு சொல்றாரு, எனக்கு வெளியே வரவே மனம் இல்லை, மகிமை இறங்குகிறது. இயேசுநாதரே உள்ள இருக்க மாட்டேன்னு வெளியே வந்து விட்டாப்ல, இந்த ஆளுக்கு வெளியே வரவே மனம். அப்ப கல்ல போட்டு மூடிட வேண்டியது தான் அந்த ஆளு உள்ள வச்சு. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க இந்த புனித பயணம் போய் அதை பண்றது. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட வந்து, அந்த எருசலேம் இஸ்ரவேல்ல காலை வச்ச உடனே ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னாரு. நான் சொன்ன கரண்ட் மேல வச்சிருப்பீங்க நீங்க, இன்னொரு ஸ்டெப் வைங்க. அடுத்த ஸ்டெப்ல இல்ல பாருங்க, முதல் ஸ்டெப்ல அப்படி இருக்கு. என்ன நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, அது புனித பூமி. அது இயேசுநாதர் மட்டும் நடக்கலையா, பின்னாடி யூதாஸ் நடந்திருக்கா. இயேசுநாதர் நடந்தமா, பின்னாடி யார் நடந்திருக்கிறது? யூதாஸ் நடந்திருக்கா. அது எப்படி புனித பூமி ஆகும்? இப்பவும் சொல்றேன், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். எதுக்காக? எருசலேமின் சமாதானத்துக்காக, இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக. ஆனா புனித பூமி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எருசலேமை சுத்தி புறா வித்தவனே சவுக்குல எடுத்து அடிச்சாப்ல. இப்ப எல்லா பயிலையும் எருசலேமே வித்துக்கிட்டு இருக்கான் சபைக்குள்ள. நான் சொல்றது புரியுதா? இந்த இஸ்ரவேலுக்கு புனித பயணம் போறவன் பரலோகத்துக்கு போவானா மாட்டானான்னு எனக்கு தெரியாது, ஆனா கூட்டிட்டு போறவன் போக மாட்டான். ஏன்னா சபைக்குள்ள வியாபாரம் வரப்படாது. நமக்கு வேலை சுவிசேஷம் சொல்றது, நமக்கு வேலை சபை நடத்துறது. உன்னை யாரு வியாபாரம் பண்ண சொன்னது? காலத்தை பார்த்தால் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் கைடுகளாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஊர் சுத்தி காட்டிட்டு திரியறான். நான் சொன்னது யாருக்காவது பாதிக்கப்பட்டுச்சுன்னா நான் உங்களை சொல்லல, நான் அதையும் சொல்லிடுறேன். இப்போ அவங்களுக்குலாம் இப்போ என்னன்னா, முந்தியெல்லாம் ஆவியானவர் பேசினார்னா அவன் ஏத்துக்கிட்டான், ஆவியானவர் பேசினார்னு. இப்போ எவனும் ஏத்துக்க மாட்டான். அந்த ஆள் என்னையே குறி வச்சு தாக்குறாருங்கிறான். நம்ம என்ன ராணுவத்தில் வேலை செய்யறோம்? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதான் சத்தியம். அங்க இருக்கிற தோமாவே நம்ம ஊர்ல வந்து செத்து போயிட்டாப்ல, இங்க இருக்கிற தாமஸ் அங்கதான் சாவேங்கிறான். எக்கட கட்டு போங்க. ஆனா ஒண்ணு, எருசலேமுக்கு போனா புனிதம்லாம் வராது, எருசலேம் போனா ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு இல்ல, கூட்டு போறவனுக்கு.
ஏன்னா ஒரு டிக்கெட் வாங்கினா ஒரு டிக்கெட் ஃப்ரீ இருக்கு, அவ்வளவுதான், பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க சொன்னாலும் கேட்கவும் மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். நல்லவங்களுக்கு சொல்றோம், கேளுங்க. ஃப்ரீயா எருசலேமுக்கு போலாம், நோ விசா, ஃப்ரீயா போலாம். ஒரு காலம் ஒன்று வருது, எப்பன்னா இயேசு மீண்டும் வரும்பொழுது நம்மை அழைத்து கொண்டு அங்கதான் போக போறாரு. அல்லேலூயா. அப்ப போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்ப ஏன் போய் அங்க பாப்பானே? அல்லேலூயா. இனிமேல் போக மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்ப இவ்வளவு நாள் போற பிளான்ல இருந்திருக்கிறீங்க. சரி, அதை கேட்டுக்கலாம் தான். கவனிங்க, இந்த எருசலேமை என்ன செய்யல ஐநா சபை தங்கள் கையில கொடுக்கல. யார் கையில? இஸ்ரவேல் கையில கொடுக்கல. என்ன காரணம்னா, அந்த மைய இடம் 3 பேர் இருக்கிறாங்க, அடிச்சுப்பாங்க, சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை அதை கையில வச்சுக்கிச்சு. ஆனால் வேதம் சொல்லுது மீண்டும் எருசலேம் வரும். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. நல்ல கவனிங்க, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கு. எருசலேம் மீண்டும் தன்னுடைய ஸ்தானத்தில் வந்து குடியேற்றப்படும் வேதம் சொல்லுது. ஏறக்குறைய 3000 வருஷமாக எருசலேம் பூமியிலே கிடையாது. அதான் இருக்கு, ஆனா இஸ்ரவேல் கையில் என்ன செய்யல, வரவே இல்லை, அவங்களே வச்சுக்கிட்டாங்க. இப்ப நாம வாழ்றது சகரியா 12:6 நிறைவேற காலம், நம்ம காலம் 2018. சகரியா 12:6, இன்னும் சொல்ல போனா 3 to 6 வரைக்கும் உள்ள வசனங்கள் நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக அந்த தீர்க்க தரிசன வசனங்கள் நிறைவேறுகிறது. நாம் அந்த காலத்தில் வாழுகிறதான ஒரு மக்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நடக்கும், அந்தந்த காலத்தில் ஒரு மக்கள் இருப்பாங்க. இப்ப நாம எதுல இருக்கிறோம்னா சகரியா 12:6 நிறைவேற இடத்துல இருக்கிறோம். வேதம் சொன்னபடி மீண்டும் எருசலேம் குடியேற்றப்பட்டிருக்கும். கவனிங்க, மீண்டும் 1967 ஜூன் மாசம் 6ஆம் தேதி எருசலேம், சவுண்ட் வேணாம் பிரதர், கட் பண்ணிருங்க. மீண்டும் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்தது. கவனிங்க, இவங்க தான் அந்த எருசலேம் 1967 பிடிச்சவங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ IDF இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வெளியிட்ட வீடியோ. இதான் அபிஷியலாக 3000 வருஷம் கழிச்சு யூதர்கள் உள்ள நுழைகிறாங்க. இதான் எப்போ கிபி 70 வெளியே போனவங்க, அதுக்கு முன்னாடி கெக்கோனியா காலத்துல ராஜ்யபாரத்தை இழந்தவங்க மீண்டும் அபிஷியலாக அங்க ராஜ்யபாரத்தை பிடிப்பதற்காக 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிச்சு 6ஆம் தேதி அதை அவர்கள் பிடித்தார்கள். அதை பிடித்த ராணுவ வீரர்கள் இவங்க தான். இப்போ அந்த வயசானவங்களா இருக்கிறாங்க, இவங்க தான். இந்த 3 பேர் இருக்கிறாங்க பாருங்க, இன்னும் இங்க இருக்கிறாங்க 3 பேர் உயிரோட இருக்கிறாங்க, இவங்க தான் பிடிச்சாங்க. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, அங்க இருந்த ஒரு அரபியன் சொன்னானா, 17 வருஷமா நான் வெயிட் பண்றேன், நீங்க கண்டிப்பா என்ன செய்வீங்க, வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன், இன்னைக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு. இதை பாருங்க, உள்ள நுழையிறாங்க. இதான் அபிஷியலாக வேதம் சொன்னபடி சகரியா 12:6 கர்த்தர் சொன்னபடி எருசலேம் மீண்டும் இஸ்ரவேல் வசம் வந்தது. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா, இதான் அந்த டோம் ஆஃப் ராக் இங்க இருக்கு பாருங்க. இதான் டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டோம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதுலயும் அந்த வீடியோவில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, யூதனை ஏன் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்ற காரணத்தை பாருங்க. அவன் வந்து உள்ள போறாங்க, என்னாச்சு கவனிங்க. அவங்க உள்ள போறாங்க, உள்ள போகும்போது கையில ஒண்ணு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? என்ன வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? தோரான்னு சொல்லி அவங்களோட பைபிள் கையில் வச்சிருப்பாங்க. யுத்தம் நடக்குது, யுத்தத்துக்கு நடுவில் ராணுவ வீரர்கள் உள்ள போறாங்க. உள்ள போகும்போது என்ன கொண்டு போறான்? தோரா, அவங்க பைபிள் கொண்டு வரான் பாருங்க. ஏன் கர்த்தர் இன்னும் யூதனை ஆசீர்வதிக்கிறார்னா, அவனுக்கு ஒரு மாம்ச பிரகாரமாவது தேவன் மேல ஒரு வைராகியம் இருக்கு. இன்னைக்கும் யுத்தத்துக்கு போகும்போது சங்கீத வாசித்து தான் போவான். யாங்குபர் வார்னு ஒன்று இருக்குது, ஓய்வு நாள் யுத்தம்னு. அன்னைக்கு யுத்தம் பண்ணா யூதன் வந்து யுத்தம் பண்ண மாட்டான்னு எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவன் மேல ஒரு யுத்தம் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து ஓய்வு நாள். ஸோ இன்னைக்கு உள்ள போனோம்னா அவங்களை அடிச்சிடலாம் அப்படின்னு நடந்த உண்மை. எல்லா நாடுகளும் சேர்ந்து அன்னைக்கு ஒன்னா அவனை டார்கெட் பண்ணாங்க. அவன் ஒரு குண்டு கூட திருப்பி அடிக்கல. அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இது ஓய்வு நாள், எதிரிகளை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நாங்கள் தேவனை ஆராதிப்போம். சாயங்காலம் வரைக்கும் ஒரு குண்டு கூட திருப்பி அடிக்கல, தடுத்துக்கிட்டு மட்டும் உட்காந்துட்டே இருந்தான். திருப்பி அடிச்சான், 3 மணி நேரத்தில் மொத்த வயலும் ஓடி போயிட்டான். அதான் நடந்தது. அந்த அளவுக்கு தேவன் மேல அவனுக்கு என்ன இருக்குது, வைராக்கியம் பாருங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் யூதன் சொல்லுவாங்க, அதாவது பாரம்பரிய யூதன் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ணுவான் தெரியுமா? உங்களுக்கு
இந்த ரபிமார்கள்லாம் தாடியில வச்சு தொப்பி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஜெபம் பண்ண தெரியுமா? 70 தடவை. ஆர்த்தடாக்ஸா இருக்கிற ஒரு யூதன் ஒரு நாளைக்கு 70 தடவை. நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டேன், எப்படி ஜெபம் பண்ணுவாங்க 70 தடவை? காலையில் எழுந்திரிச்சோடனே ஜெபம் பண்ணுவானா? அது நமக்கு இல்லவே இல்லை, அதை விட்டுருங்க. அப்படி ஒரு கான்செப்டே நம்மகிட்ட கிடையாது. அவன் எழுந்திரிச்சோடனே என்ன செய்வானா? ஜெபம் பண்ணுவானா? ஏன்னா நம்ம எழுந்திரிக்கிறத நம்ம காண 7, 8 தான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 9. நீங்கள் இங்கே உழைக்கிறவங்க இருப்பீங்க, எழுந்திரிச்சோடனே வேலைக்கு போகணும்னு போயிடுவீங்க. அவன் ஏஞ்சோடனே ஒரு ஜெபம் பண்ணுவானா, அடுத்து குளிக்கும் போது ஒரு ஜெபம் பண்ணுவானா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுவானா, சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவானா. இது என்னைக்காவது நீங்கள் பண்ணியிருப்போம்? சாப்பிட்றதுக்கு முன்னாடி கூட ஜெபம் பண்ணியிருப்போம். சாப்பிட்ட பிறகு எதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்க? நல்லா பாருங்கள், சாப்பிட்ட பிறகு தான் ஹார்ட் அட்டாக் வரும். காரணம் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணவே இல்லை. கரெக்டாக அவன் சாப்பிட்ட பிறகு ஜெபம் பண்ணுவானா, கிளம்பும் போது ஜெபம் பண்ணுவானா, போய் சேர்ந்தவொடனே ஜெபம் பண்ணுவானா, அங்கே வேலையை தொடங்கும் போது ஜெபம் பண்ணுவானா. இப்படி ஒரு நாளைக்கு 70 தடவை ஜெபம் பண்ணுவானா. நம்ம ஏதாவது நம்ம ஒரு வைராகியம் இருக்குது ஆண்டவர் மேலே. நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் தான் பேர். நல்லா அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், பாரம்பரிய சபை போய் இப்போ ஆவிக்குரிய சபைக்கும் பெந்தகோஸ்தே பாரம்பரியம் வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கேயாவது நீ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாளைக்கு ஆராதனை தானே, எல்லா இடத்துலையும் வெள்ளிக்கிழமை ஆராதனை தானே, எல்லாம் ஒரு 8 மணி 7 மணிக்கு ஆராதனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் 1 மணி நேரம் நல்லா கிளம்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? நல்லா கிளம்பி காரில் ஏறி உட்காந்த பிறகு ஒரு $1 மில்லியன் கேள்வி கேட்பாங்க அந்த அம்மா பின்னாடி உட்காந்துட்டு. பைபிள் எடுத்தீங்களா? என்ன கேள்வி? அதுக்கு அந்த பையன் அழகா பதில் ஒன்று சொல்லுவான். முன்னாடி உட்காந்துருப்பான்ல காரில், அவன் சொல்லுவான், போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க? அப்ப என்ன அர்த்தம்? ஒரு வாரமா அந்த வீட்டில் எவனும் பைபிளே தேடல. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? சபைக்கு வந்தா கூட்டம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பைபிள் இருக்கும், 4 பைபிள் அப்படியே கிடக்கும். இங்கேயே வெளியே போனீங்கன்னா 2 செருப்பு காணாம போயிருக்கும். பார்த்துருக்கீங்களா? பைபிளை விட்டுட்டு செருப்பு எடுத்துட்டு போயிருக்கிறான். இது எப்படி உருப்படும்? கேட்டா இவன் பரலோகத்துக்கு போறேங்கிறான். இவெல்லாம் போகவே முடியாது, சான்ஸே கிடையாது. பைபிளை விட்டுட்டு செருப்பு எடுத்துட்டு போறான். ஏதாவது திடீர்னு பாஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு சங்கீதம் வாசிக்கலாம்னு சொல்லி பைபிள் எடுங்கன்னா வீட்டு பைபிள் தேடும். பார்த்துருக்கீங்களா? பைபிள் எங்க பைபிள் எங்க? பல பேர் வீட்டில் பைபிளுக்கு சட்டையே இருக்காது, நிர்வாணமா இருக்கும். ஆதியாகமத்தில் 3 அதிகாரம் இருக்கவே இருக்காது, அப்படியே உட்காந்துருப்பான். இந்துக்களை பாருங்க, வீடு கட்டும் போது ஒரு பூஜாரான்னு ஒன்று வச்சு கட்டுறான். இஸ்லாமியர்கள் பாருங்க, குரான் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று வச்சிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு பாய், ஒரு துணி எல்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம வீட்டில் மட்டும் ஜபாரன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. கட்டும் போதே, வீடு கட்டும் போதே நல்ல கிச்சன் பெருசா, பாத்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட. என்னைக்காவது ஒரு ஜபாரன் வச்சு கட்டிருக்கீங்களா? அப்புறம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு? நீங்க கேட்டா சொல்றீங்க, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். உங்களை விட பெரிய வீடு கொடுத்திருக்காரு வேற ஒருத்தனுக்கு. தேவனை தேடாதவனுக்கு, யூதனுக்கு கொடுக்கிறாரு. யூதனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல பாதி கூட நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா பைபிள் சொல்றது அவனை விட ஆசீர்வாதம் நமக்கு வரணும். ஏன் வரல? அவனுக்கு தேவன் மேல இருக்கிற வைராக்கியம் இன்னும் நமக்கு வரல. நான் இன்னும் சொல்லுவேன், சிஎஸ்ஐ காரனுக்கு இருக்கிற வைராக்கியம் கூட நமக்கு கிடையாது. இப்போ அவன் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறான், ஒரு சிலுவை போட்டு அனுப்புறான். சிலுவை போறது சரியா தப்பாங்கிறது ரெண்டாவது. வீட்டை விட்டு கிளம்பும்போது ஜெபம் பண்ணிட்டு கிளம்புறான். நீங்க என்னைக்கா ஜெபம் பண்ணிட்டு கிளம்பி இருக்கீங்க? கிளம்பும் போதே சாவி எங்க தான் ஓடுறான். எப்படி உருப்படும்? நான் உங்களை கேட்கல, நான் சொல்றதெல்லாம் பக்ரீனுக்கு அந்த பக்கம். நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கூடாது, நம்மள ஏதோ சொல்றாருன்னு. ஒருவேளை நான் சொன்னது உங்களை குத்துச்சுன்னா நீங்க தான் கவனிச்சுக்கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு தேவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தான் தேவன் நமக்கு கொடுப்பாரு. நாம தேவனுக்கு இன்னைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. வாரத்துக்கு 1 நாள் 2 மணி நேரம் அவ்வளவுதான். அதோட நமக்கு தேவனுக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அதுல வேற நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூல்ல எங்கெங்க இதெல்லாம் முடியுது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டினா கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் பாராட்டுவார். யூதனுக்கு என்ன வைராக்கியம் பாருங்க, இன்னைய வரைக்கும் சுத்தி எதிரிகள், ஆனா அவனை ஒண்ணும் பண்ண முடியல பாருங்க. அதான் கர்த்தர் அவன் பட்சத்தில் இருக்கிறது. அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த இடம் 3 ஆண்டவர் சொன்னபடியே மீண்டும் எருசலேம் என்ன வந்துருச்சு? இஸ்ரவேல் கையில வந்துருச்சு. ஆனா அந்த வசனத்துல பாருங்களேன், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாய் எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். பாருங்க, இது ஃபுல்லா நைட்ல. ஏன் இந்த போட்டோ நைட்ல போட்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க எருசலேம் குடியேற்றப்பட்டாக்கி விட்டது. எருசலேம் பட்டணம் ஃபுல்லா ஆயிருச்சு. கரெக்டா இன்னிலிருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் கூட கிடையாது, ஒரு மரம் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு எருசலேம் முழுக்க குடியேற்றப்பட்டு முழு ஜனங்களால் நிரம்பி விட்டது. ஆனா அது மட்டும் சொல்லல. அங்க நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அந்த வசனத்துல சகரியா 12:6 அது மட்டும் இல்ல. அங்க என்ன இருக்குது? எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அதனால எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு பாருங்களேன். அதாவது நம்ம வீட்டுல என்ன வேணா பொறுப்புல இருப்போம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், என்ன ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்கும் நமக்கு, அதான் நம்மளோட பொசிஷன். அதே மாதிரி எருசலேமுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா,
இஸ்ரவேலின் தலைநகரம், மகாராஜாவின் நகரம்னு பேர். அதான் இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்கணும்? தலைநகரா இருக்கணும். ஆனா 1967 அவங்க கையில அது வந்துருச்சு. ஆனா தலைநகராக மாறவே இல்லை. கர்த்தர் வந்து என்ன சொல்ற, அதை மாத்துவேன்னு சொன்னாரு, ஆனா மாறல. இந்த அமெரிக்க ஜனாதிபதியா ட்ரம்ப் வந்திருக்கிறார்ல, அது வந்து கர்த்தருடைய மகா பெரிய பிளான். மகா பெரிய பிளான் ட்ரம்ப் கொண்டு வந்தது. நான் 100% சொல்லுவேன், நிறைய ஊழியக்காரங்க சொல்றாங்க, நானும் சொல்லுவேன், அது கர்த்தருடைய மகா பெரிய திட்டம்.